அனைவரையும் அன்பாக வரவேற்று எங்களுடைய மிருதங்க மாணவர்களுக்காக சார் எங்களுக்கு குறுகிய நேரமாக இருந்தாலும் தன்னால் இயன்ற பாடங்களை எல்லாம் நமக்கு சொல்லித்தர இருக்கிறார். அந்த அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் நமக்கு அருளியமைக்கு இறைவனுக்கும் பெரியவர் வித்வானவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு இப்பொழுது வித்வானவர்களிடம் இந்த பயிற்சி பட்டறையை ஒப்படைத்து அமைவதற்கு முதல் தேவாரத்துடன் இந்த பயிற்சி பட்டறையை ஆரம்பிப்போம். திருச்சிற்றம்பலம். வேறு சேர்வதோர் மேனிய நேரிழை, வேறு சேர்வதோர் மேனிய நேரிழை, ஊறு சேர்வதோர் கோலமாய், வேறு சேர்வதோர் மேனிய நேரிழை, ஊறு சேர்வதோர் கோலமாய், ஆறு சேர்சடை நீர்வராய் துறை, பாரு சேர்த்தடை கையற்பராய் துறை, பாரு சேர்த்தடை கையற்பராய் துறை, ஆறு சேர்சடை அண்ணலே, ஆறு சேர்சடை அண்ணலே, தன்னழி வெண்குடை வேந்தன் செயல் கண்டு தெரியாது, மன்னவர் கண்மழை பொழிந்தார், வானவர் பூமழை சொரிந்தார், அண்ணளவன் கண்ணெதிரே அணி வீதி மணவிடை மேல், விண்ணவர்கள் தொழ நின்றான் வீதி விடங்கப் பெருமான். திருச்சிற்றம்பலம்.
எல்லோரும் கோர்வை வாசிப்பீங்களா இல்லையா? கோர்வை தெரியுமா? யாராருக்கு தெரியும்? கை தூக்குங்க. யாராருக்கு தெரியும்? கோர்வை சரி. இப்போ முதல்ல நீங்கள் வாசிக்கிற கோர்வை ஒன்று வாசித்து காமிங்க எனக்கு. எப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணுங்கிறது நான் தரேன். ஒரு 4 பேரை வாசிங்க. மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? தம்பி நீங்கள் இங்கே முன்னாடி வாங்க. லெஃப்டில் வாசிக்கணும். 14. இங்கே ஒரு என்ன ரொம்ப கடைசியாக போயிருக்காங்க. கடைசியில் இருக்கணும். பதினாலு. அப்படி போட்டு உங்களுக்கு வசதியாக இருக்காங்க. கடைசியில் இருக்கும். இப்போது 4 பேராக வாசிங்க. கடைசியில் 2 பேர் வாசிங்க. 14 சரியாக போச்சா? ஏதாவது 4 பேரை வாசிங்க முதல்ல. தாளம் போட்டு சொல்லுவீங்களா? கோர்வையெல்லாம் தாளம் போட்டு சொல்லிட்டு சொல்கிறீங்களா? சரி வாசி. கோர்வைன்னா எத்தனை தடவை வாசிக்கணும்? 3 தடவை. ஓகே. கோர்வைன்னு சொன்னால் உங்களுக்கு கோர்வையோட அமைப்பு தெரியுமா? எப்படி இருக்கணும்? கோர்வைங்கிறது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. பூர்வாங்கம் உத்தராங்கம் 2 பாகம். அந்த பூர்வாங்கம் உத்தராங்கம்னு சொல்லும்போது பூர்வாங்கத்தில் சொற்கட்டுகள் வரணும். இப்போ நீங்கள் வாசிங்களே என்ன சொன்னீங்க? சக்கரதாம் இல்லையா? அது சொற்கட்டுகள். பின்னாடி என்ன வந்தது? ஜாதி வந்தது. தாத்திக்கே டக்கம் தம், தாத்திக்கே டத்தம், தாத்திக்கே டத்தம் தாம், தாத்திக்கே டத்தம். அதுதான் அமைப்பு, கோர்வையோட அமைப்பு. அதே மாதிரி கோர்வைக்கு பூர்வாங்கத்தில் ஈவன் நம்பர்ஸ் கார்வை கொடுத்தா உத்தராங்கத்தில் ஈவன் நம்பர்ஸ் தான் வரணும். ஆட் நம்பர்ஸ் வரக்கூடாது. இப்போ 4 கார்வை தரீங்க, 2 கார்வை தரீங்கன்னா பிற்பகுதியில் 4 கார்வை கொடுக்கலாம், 6 கார்வை கொடுக்கலாம். ஈவன் நம்பர்ஸ் ரெட்டப்படையில் வரலாம். ஒத்தப்படையில் கொடுத்தா ஒத்தப்படையில் தான் வரணும். இது ப்ரொசீஜர், கோர்வையோட ப்ரொசீஜர் இது தான். இதே கோர்வை நீங்கள் வாசித்த கோர்வை வேறு டைப்பில் நான் சொல்கிறேன், வாசிங்க.
இப்போ ஆரம்பத்தில் எத்தனை கார்வை கொடுத்தோம்? 4 கார்வை கொடுத்தோம் இல்லையா? அப்புறம் 2 கார்வை வந்தது உத்தராங்கத்தில். இப்போது பூர்வாங்கத்தில் 2 கார்வை மைனஸ் பண்ணிவிடுங்க. தத்தி தக்கத்தின தாம் தி தக்கத்தின தாம் தக்கத்தின தாம் ததிங்கே நத்தம் தாம் ததிங்கே நத்தம் ததிங்கே நத்தம் தாம் ததிங்கே நத்தம் ததிங்கே நத்தம் ததிங்கே நத்தம். நெக்ஸ்ட் தத்தி தக்கத்தின தி தக்கத்தின தக்கத்தின ததிங்கே நத்தம் தாம் ததிங்கே நத்தம் ததிங்கே நத்தம் தாம் ததிங்கே நத்தம் ததிங்கே நத்தம் ததிங்கே நத்தம். இப்போ ஒரு குருவை எவ்வளோ டைப் வந்தது உங்களுக்கு? 3 டைப்ஸ் வந்துருக்கு இல்லையா? அப்போ ஒரு கோர்வை வாசிக்கும்போது இந்த 3 டைப் பண்ணுறது வந்து கார்வையை அங்கே குறைச்சி இங்கே ஜாஸ்தி பண்ணுறது உத்தராங்கத்தில். இதுதான் 3 டைப்பாக வாசிக்கிற மெத்தடு. புரிஞ்சுதா உங்களுக்கு? 4 கார்வை முதல்ல கொடுத்தோம், அப்புறம் 2 கார்வையாக பண்ணோம். அதை 4 கார்வைங்கிறத 2 குறைச்சோம், 2 பண்ணி 6 வாசித்தோம். அப்புறம் அந்த 2 கார்வையும் எடுத்துகிட்டு கார்வை இல்லாமல் வாசித்தோம் பூர்வாங்கத்தில், 7 வாசித்தோம் உத்தராங்கத்தில். இது 3 டைப் உங்களுக்கு. சரியா? ஒரு திஸ்ரா நடை வாசிப்பீங்களா? திஸ்ரா நடை வாசிங்க பார்க்கலாம். திஸ்ரா சின்னதாக வாசிட்டு கோர்வை வாசிங்க. என்னங்க இது பார்க்கலாம். திஸ்ரா நடை ஒரு 2 எப்படியோ வாசிக்கணும். திஸ்ரா நடை வாசித்து கோர்வை வாசிங்க. உங்கள் விருப்பப்படி என்ன வேணால் வாசிங்க. ட்ரிப் வாசிக்கிறீங்களா, அது வந்து அந்த தத்தி கேட்டத்தும் அது கட் பண்ணிவிடுங்க. தத்தி கிட்டத்தும் கட் பண்ணிவிடுங்க. 9 வாசிங்க. அப்படி வாசிங்க. 3rd டைம் வாசிக்கிறீங்களா, அது மாத்திரம் வாசிங்க. தாங்க தக்கிட்ட தக்க தக்கத்தன தக்கிட்டத்தும். சாரி, third time. Sorry, third time.
வெரைட்டி கொடுக்கும்போது நம்ம வாசிக்கும்போது ஒரு பிரமிப்பை ஏற்படுத்திடுவாங்க நம்ம. அது சின்ன சின்ன சேஞ்ச் தான். இப்போ இது ஒரு ட்ரிப் வாசிக்கணும்னு என்ன பண்ணுவீங்க? இப்போ த்ரீ டைம்ஸ் வாசிங்க. தாக்கதி கேக்கு டாக்கு தொங்கு தத்தி கெட்டாக்கும் தத்தி கெட்டக்க தாக்கதி அப்படி வாசிங்க. ஒரே தடவை தான் வாசிக்கணும். தாக்கதி கீக்கு டாக்கு தொங்கு தத்தி கெட்டத்தும் தத்தி கெட்டத்தும் தத்தி கெட்டத்தும் தத்தி கெட்டக்க தாக்கு தக்கிட்ட தக்க தக்கதன் அப்படி வாசிக்கணும். அது தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். ஒரு தடவை தான். நீங்கள் 3 தடவை வாசிங்க. தாக்கதி கீக்கு டாக்க தொங்கு தத்தி கெட்டத்தும் தத்தி கெட்டக்கும் தாக்கதி கீக்கு டாக்க தொங்கு தத்தி கெட்டத்தும் தத்தி கெட்டத்தும் தத்தி கெட்டத்தும் வாசிங்க இல்லையா? இது தாக்கதி கீக்கு டாக்க தொங்கு தத்திங்கெண்ணத்தும் ததிங்கெண்ணத்தும் 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 இது மொத்தம் தான் வரணும். பூர்வாங்கம் நீங்கள் வாசிச்சதை வாசிக்கணும். எப்படி வாசிப்பீங்க? புரியல? நான் வாசிக்கிறேன், வாசிங்க. சரியா? தாங்க தக்கிட்ட தக்க தக்கிறது துங்குற தக்கு தக்குதும் அவ்வளோதான். ஒன்று தான் 1 2 3 வராது. தாங்க தக்கிட்ட தக்க தக்க தன தொங்குறதுக்கு இருக்குதும் அவ்வளோதான். தாங்க தக்கிட்ட தொங்குறதுக்கு இருக்குதும் இல்லை தாங்க தக்கிட்ட தக்க தக்க சொன்னுதும் தாங்க தக்கிட்ட தக்க தக்க சொன்னுதும் தாங்க தக்கிட்ட தக்க தக்க சொன்னுதும் தாக்கதி கேக்கு டாக்க தொங்கு தத்திங்கெண்ணத்தும் ததிங்கெண்ணத்தும் ததிங்கெண்ணத்தும் ததிங்கெண்ணத்தான். தாக்கதி கேக்கு டாக்க தொங்கு தத்தி கெட்டத்தும் ததி கெட்டத்தும் ததி கெட்டத்தும் ததி கெட்டத்தும் தாங்க தக்கிட்ட தக்க தக்க தன. அப்படியும் வாசிக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு டைம் வாசிக்கும்போது இப்படி வாசிக்கணும். அந்த மாதிரி வெரைட்டியாக வாசிக்கலாம். கொஞ்சம் இடிக்குது. போகிறோம் அந்த மாதிரி வாசிக்கலாம். சரி, இப்போ நீங்கள் ஒன்றுமே வாசிக்கலையே, நீங்கள் என்ன வாசிக்க போகிறீங்க? ஒரு 4 பேர் தான் வாசித்தாங்க, நீங்களாம் வாசிக்கலை. சரி சரி, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், சொல்கிறேன். உங்களுக்கு என்ன தேவை? இப்போ கோர்வை வாசிப்பீங்க இல்லையா? சதுஸ்ரத்தில் கோர்வை வாசிப்பீங்க இல்லையா? வேறு ஏதாவது கோர்வை தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஒரு கோர்வை வாசிங்க, இன்னொரு கோர்வை தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் 1 2 3 4.
வாசிங்க. தத்தி தக்க தின்ன தாங்கு தத்திங்கே நத்தம். தி தக்க தின்ன தாங்கு தத்திங்கே நத்தம். தக்க தின்ன தாங்கு தத்திங்கே நத்தம். தாங்கு தக்க தத்தி கீட்டத்தம். தாங்கு தக்க திக்கு தத்திங்கே நத்தம். ஓகேவா? ஃபுல்லாக வாசிங்க. இப்போ நான் ஃபுல்லாக சொல்லிவிட்டு முடிக்கிறேன், அப்புறம் நீங்கள் வாசிங்க. தத்தி தக்க தின்ன தாங்கு தத்தி கீட்டத்தம். தி தக்க தின்ன தாங்கு தத்தி கீட்டத்தம். தக்க தின்ன தாங்கு தத்தி கீட்டத்தம். தாங்கு தக்க தத்தி கீட்டத்தம். தாங்கு தக்க திக்கு தத்தி கீட்டத்தம். தாங்க. சரி, இப்போ இது 3 டைப்பாக பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு டைப். செகண்ட் மாடல் வந்து 2 கறவையாக பண்ணிக்கோங்க. அதை தத்தி தக்க தின்ன தாம் தத்தி இங்கே நத்தம். தி தக்க தின்ன தாம் தத்தி இங்கே நத்தம். தக்க தின்ன தாம் தத்தி இங்கே நத்தம். தாம் தக்க தத்தி இங்கே நத்தம். தாம் தக்க திக்கு தத்தி இங்கே நத்தம். தாம். தாம் எல்லா இடத்துலையும் வரணும் தம்பி. தத்தி இங்கேன்னு தாம் தக்க தத்தி இங்கேன்னு தாம் தக்க திக்கு தத்தி இங்கேன்னு. சரியா? இந்த பக்கம் சரியா திரும்பி இன்னொரு தடவை வாசிங்க. இந்த பக்கம் சரியா வாசிக்கல. உங்களுக்கு என்ன டவுட் ஆகாது? உங்களுக்கு தான். அது ஃபிங்கரிங் தெரியலையா? சரியா? நீங்கள் வாசிங்க. நீங்கள் 2 பேரும் மட்டும் வாசிங்க. தத்தி தக்க தின்ன தாம் தத்தி இங்கே நத்தம். தி தக்க தின்ன தாம் தத்தி இங்கே நத்தம். தக்க தின்ன தாம் தத்தி இங்கே நத்தம். தாம் தக்க தத்தி இங்கே நத்தம். தாம் தக்க திக்கு தத்தி இங்கே நத்தம். தக்க தின்ன தாம்லேருந்து வாசிங்க. சேர்ந்து வாசிங்க. தக்க தின்ன தாம் தத்தி இங்கே நத்தம். தாம் தக்க தத்தி இங்கே நத்தம். தாம் தக்க திக்கு தத்தி இங்கே நத்தம். அவ்வளோதான். சரியா? புரிஞ்சுது? அப்போ ஏன்னா இந்த சைடு நீங்கள் 2 பேர் யோசனை பண்ணிகிட்டே இருக்கீங்க வாசிக்கும் போது. நீங்கள் எத்தனை பேர் வாசித்தாலும் எந்த மிருதங்க வாசிக்கணும் கரெக்டாக சொல்லிவிடுவோம் நாங்கள். சரி, அப்புறம் அடுத்தது ஒரு கார்வையில் இப்போ 2 கார்வை கொடுத்தீங்க இல்லையா? ஒரு கார்வை வரும்போது 7 வரும். சரியா? தத்தி தக்க தின்ன த தீங்கே நத்தம். தி தக்க தின்ன த தீங்கே நத்தம். தக்க தின்ன த தீங்கே நத்தம். தக்க த தீங்கே நத்தம். தக்க திக்கு த தீங்கே நத்தம். இல்லைங்க. 1 1 2 3 4. Ding-ge-na-tom, taka-di-na, da-ding-ge-na-tom, taka-da-ding-ge-na-tom, taka-di-ko-da-ding-ge-na-tom தான். கரெக்டாக புரிஞ்சிருக்கு. அந்த ஃபிங்கரிங் செட் ஆகணும் உங்களுக்கு. சரி, இப்போது குறப்புனா என்னன்னு தெரியுமா உங்களுக்குலாம்? குறப்பு இந்த தனியாவதனம் வாசிக்கிறோம் நம்ம. இப்போ உங்களோட கடம் கஞ்சிரம் மோர்சிங்லாம் வாசிப்பாங்க இல்லையா? அப்போது வாசிக்கும்போது நீங்கள் குறைக்கணும் இல்லையா? குறைச்சின்னு வந்து அப்புறம் பாட்டுக்கு வாசிப்பீங்களா? நீங்களாம் எத்தனை பேர் வாசிப்பீங்க பாட்டுக்கு? பாட்டுக்கு வாசிப்பீங்க. ரைட்டு. இப்போ பாட்டு வாசிக்கும்போது உங்களோட கடம் இருக்குன்னா பாட்டு முடித்து தனியாவதனம் விட்டுறாங்க. விடும்போது தனியாவதனம் வாசிப்பீங்களா? வாசித்தா என்ன பண்ணுவீங்க? தனியாவதனம் நீங்கள் வாசிட்டு வந்து கடத்துக்கு விடுவீங்க. ஒரு ரவுண்டு வாசி நெக்ஸ்ட்டு கடத்துக்கு. இப்போ திரும்பி இன்னொரு ரவுண்டு வாசிப்பீங்க, கடத்துக்கு விடுவீங்க. அப்புறம் குறைச்சின்னு வரணும். குறைப்பு இருக்குது இல்லையா? அந்த குறைப்பு எப்படி வாசிப்பீங்க? சர்வலோகமாக வாசிப்பீங்களா?
குறப்புங்கிறது சரவளவுக்காக வாசிப்பீங்களா? எப்படி வாசிப்பீங்க? குறப்பும் வாசிப்பீங்க. என்ன குறப்பு வாசிப்பீங்க? சொல்லுங்கள், என்ன குறப்பு வாசிப்பீங்க சொல்லுங்கள். எப்படி வாசிப்பீங்கன்னு வாசிச்சு காமிங்க. மிஸ்ர குறப்பு அது. நீங்கள் குறப்பு தெரியாது, உங்களுக்கு தெரியும். மிஸ்ர குறப்பு தெரியும், உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. சரி, தெரியாதவங்களும் சொல்கிறேன் நான். சொல்லும்போது தெரிஞ்சுங்க. நீங்கள் இப்போ நீங்கள் வாசிங்க, நீங்கள் 2 பேரும். மிஸ்ர குறப்புன்னா எங்கே எடுக்கணும், எப்படி வாசிக்கணுங்கிறது சொல்லிவிட்டு வாசிங்க. எத்தனை மிஸ்ரம் வாசிப்பீங்க? எத்தனை மிஸ்ரம் வாசிப்பீங்க? முதல் 8. சரி, 8 எங்கே எடுப்பீங்க? 8 மாத்திரை தள்ளி, 8 மாத்திரை தள்ளி 8 மிஸ்ரம். சரி, அப்புறம் அப்புறம் 2 மிஸ்ரம். அப்புறம் ஒரு மாத்திரை தள்ளி மிஸ்ரம் வச்சுட்டு எப்படி முடிப்பீங்க? முடிவு சேர்ந்து வாசிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் முடிவு நம்ம ஒன்று ஆரம்பித்தாது முடிவு ஒன்று இருக்கணும். அங்கே முடிவு இல்லாமல் வாசிக்கிறது தப்புன்னு சொல்லலை, ஆனால் முடிவு இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த முடிவுங்கிறது த தீங் கிணத்தம், 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 தா. இப்படி முடிக்கலாம். அந்த 8 மிஸ்ரம் எடுக்கணும்ல, அங்கேயே எடுக்கணும். 4 மிஸ்ரம் சதுஸ்ரம், 3 மிஸ்ரம் திஸ்ரம். சரியா? அப்படி இல்லை, த தீங் கிணத்தம், த தீங் கிணத்தம், த தீங் கிணத்தம் தாங்க, த தீங் கிணத்தம், த தீங் கிணத்தம் தாங்க, த தீங் கிணத்தம், த தீங் கிணத்தம், த தீங் கிணத்தம் தா. எப்படியும் முடிக்கலாம். அது உங்கள் சௌகரியம், எது வேணுமோ நீங்கள் எடுத்துங்க. ஆனால் 8 வாசிக்கிற இடத்துல எடுத்தால் தான் நீங்கள் திஸ்ரம் சதுஸ்ரமாக வாசித்தா நல்லாயிருக்கும். வாசிக்கும்போது வாசிக்கிறீங்களா? உங்களுக்கு நான் சொல்கிறேன், நான் 8லேருந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். 8 மிஸ்ரம், 4 மிஸ்ரம், 2 மிஸ்ரம் எப்படி வாசிக்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வாசிங்க. நான் 8லேருந்து வரணும். எத்தனை பேர் வாசிப்பீங்க? 8 குறைப்பு 4 பேரா? அப்போது நீங்கள் 2 பேர் ஆரம்பிங்க, நீங்கள் 2 பேர் திரும்ப அதே 8 மிஸ்ரம் வாசிக்கணும். மாற்றி மாற்றி வாசின்னு வரணும். 2 பேர். ஓகேவா? எல்லாம் 2 தடவை வாசிங்க, கரெக்டாக இருக்கும், வரும். 1 2 3 4. எந்த ஸ்பீடு வாசிக்க போகிறீங்க? தத் தீங் கேன், அந்த ஸ்பீடு தானே. 1 2 3 4.
இங்கே எடுத்துடணும், சமத்தில் எடுத்துடணும். சேர்ந்து சின்ன வரும்போது சமத்தில் இங்கே எடுத்துருங்க, இந்த வரல. சரியா? தத் தத் தீங் கிண்ணத்தோம் 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 த அப்படி எடுத்துடணும். சரியா? ஒன்றுலேருந்து வாங்க. ம் இல்லை 8 மிஸ்ரம் வரணும். அங்கேருந்து அரசமத்துலேருந்து தான் தத் தீங்கு எண்ணத்தம் தாங்க தத் தீங் அரசமத்துலேருந்து தான் நீங்கள் எடுக்கணும். 7 3 கார்வை 2 7 3 கார்வை 3 7 அரசமம். 8 மிஸ்ரம் வாசிக்கிற இடத்துல 4 மிஸ்ரம் சதுசரம் 3 மிஸ்ரம் திசம். தத் தீங்கு எண்ணத்தம் த 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 அப்படி வாசிக்கணும். சரியா? ஒன்றுலேருந்து வாசிடுவாங்க. இல்லை 7 3 வாசிங்க, அரசமத்தில் வாசிங்க. ஏன்னா இது வந்து எப்படின்னா, இப்போ என் கூட வாசின்னு வரீங்களா? நீங்கள் பார்க்க 1 வாசிக்கணும். புரிஞ்சுதா? இந்த மாதிரி வாசிக்கலாம். இப்போ நீங்கள் வாசிக்காதவங்க வாசிங்க. இப்போ 8 மிஸ்ரம்னா எவ்வளோ தெரியுமா? மிஸ்ரம் எவ்வளோ? 7. 7 மிஸ்ரம். அதான் 7ங்கிறது மிஸ்ரம். 8 தடவை வாசிக்கணும் மிஸ்ரத்தை. 8 தடவை வாசித்தா எவ்வளோ ஆகுது? 8 7 56 இல்லையா? இப்போ 64ல் 56 நம்ம வாசிக்கணும். இப்போ எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது? 8 ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ 8 தள்ளி 8 மிஸ்ரம். 1 2 8 தள்ளி போச்சா? இங்கேருந்து 8 மிஸ்ரம். சரியா? அடுத்தது 4 மிஸ்ரம். 4 மிஸ்ரம்னா 7 28. சரியா? அந்த 28 32ல் 28 வாசிக்க போகிறோம். எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கு? 4. அப்போ 1 இங்கே தள்ளிட்டு இங்கேருந்து 4 மிஸ்ரம் துண்டு வரலேருந்து. அடுத்தது 2 மிஸ்ரம் 14. 16ல் 14 வாசிக்கிறோம். எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கு? 2 ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது 2 தள்ளி தக்க தள்ளி தாம் த தீங் கெண்ணத்தம் த தீங் கெண்ணத்தம் தாம் த தீங் இல்லையா? தாம் வாசிட்டு 2 மிஸ்ரம். அப்புறம் 1 மிஸ்ரம். 1 மிஸ்ரங்கிறது 8ல் 7 வாசிக்கிறோம். இப்போது 1 தள்ளி 1 மிஸ்ரம். த தீங் கெண்ணத்தம் 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 இப்படி வரும். சரியா? இது வரைக்கும் வாசிங்க. அப்புறம் முடிவு நான் சொல்கிறேன். சரியா? நான் சொல்லிட்டு வரேன், நீங்கள் வாசிங்க. 1 2 3 4 த தீங் கெண்ணத்தம் 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 த த தீங் கெண்ணத்தம் 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 த
தத்திங்கிணத்தம் 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 தாக தத்திங்கிணத்தம் 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 தாம் தத்திங்கிணத்தம் தத்திங்கிணத்தம் தாம் தத்திங்கிணத்தம் 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 தாங்க தத்திங்கிணத்தம் தத்திங்கிணத்தம் தாங்க தத்திங்கிணத்தம் 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 கடைசியில் 1 2 3 வரும் மிஸ்ரம். தத்திங்கிணத்தம் தாங்கு முதல், அப்புறம் 2 தத்திங்கிணத்தம் தாங்கு, அப்புறம் 3 தத்திங்கிணத்தம் முடிவு. முடிவு வந்து அரை ஆவர்த்தன சமம் எங்கே வரும்? அரை ஆவர்த்தனம் ஆஃப் ஆவர்த்தனம் வருது இல்லை, எங்கே வரும்? அது 5வது பீட்டில் வரும் இல்லையா? அந்த 5வது பீட்டில் எடுக்கணும் இது. சரியா? இப்போ நான் வாசிக்கிறேன், அடுத்து நீங்கள் வாசிக்கிறீங்களா? 1 2 3 4. ஏ மிஸ்ர கருப்பு. சரி, மிஸ்ர கருப்பு வந்து ஆதி தாளத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? இப்போ ஒரு தாளத்துக்கு கருப்பு வந்து அந்தந்த தாளத்துக்குன்னு கரெக்டாக இருக்குது. இப்போ ஆதி தாளத்தில் மிஸ்ர கருப்பு, ஏன் எல்லா கருப்பும் வாசிக்கக்கூடாதா? அடுத்த கொஸ்டின் நம்ம கேட்கலாம். வாசிக்கலாம், தப்பு இல்லை, ஆனால் குறப்பு கிடையாது. அது ஆதி தாளத்தில் மிஸ்ர குறைப்பு, ரூபக தாளத்தில் கண்ட குறைப்பு, மிஸ்ர சாப்பு திஸ்ர குறைப்பு, கண்ட சாப்பில் சங்கீர்ண குறைப்பு. ஏன் இதனால் இந்த தாளத்துக்கு இந்த குறைப்பு? அடுத்த கொஸ்டின் இல்லையா? இப்போது ஆதி தாளத்தில் மிஸ்ர குறைப்பு வாசித்தோம். அப்போது 8 மிஸ்ரம் வாசித்தோம். எவ்வளோ ஆச்சு? 8 மிஸ்ரம் 56. அப்போ 56 64 56 நம்ம வாசித்தோன்னா எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக இருக்காங்க? அப்போ 8க்கு 8 வந்தாச்சா? 8 தள்ளி 8 மிஸ்ரம். அடுத்தபடியாக 4 மிஸ்ரம் 28. எவ்வளோ தள்ளுறோம் நம்ம? 4 தள்ளுறோம். 4 தள்ளி 4 மிஸ்ரம். அப்புறம் 2 மிஸ்ரம் 16. 16ல் 14 வாசிக்கிறோம். 2 தள்ளி 2 மிஸ்ரம். அப்புறம் 8ல் 7 வாசிக்கிறோம். 1 தள்ளி 1. 8 8 4 4 2 2 1 1. இதுதான் குறைப்பு. இங்கேயும் 8 தள்ளுறோம், அங்கேயும் 8 வாசிக்கிறோம். இங்கே 4 தள்ளுறோம், 4 மிஸ்ரம் வாசிக்கிறோம். 2 தள்ளுறோம், 2 மிஸ்ரம் வாசிக்கிறோம். 1 தள்ளுறோம், 1 மிஸ்ரம். இப்போ ஈவனாக வரதா குறைஞ்சிட்டு அங்கே இதுதான் குறைப்பு. ஆதி தாளத்தில் மிஸ்ர குறைப்பு இப்படி தான் வரணும். இதுதான் கரெக்ட். அதே மாதிரி ரூபக தாளத்தில் போனீங்கனாலும் இதே மெத்தட் தான். 8 தள்ளி 8 கண்டம், 4 தள்ளி 4 கண்டம், 2 தள்ளி 2 கண்டம், 1 தள்ளி 1 கண்டம். இதே ஃபார்முலா தான் எல்லா தாளத்துக்கும். இதுதான் குறைப்பு.
ஆதி காலத்தில் எல்லா குறப்பும் வாசிக்கிறது குறப்பு இல்லை, மிஸ்ர குறப்பு தான் குறப்பு. சரியா? இது தெரிஞ்சுங்க. ஏன்னா குறப்புங்கிறது எல்லோரும் எல்லா தாளத்துக்கும் வாசிக்கிறாங்க, வாசிக்கலாம். நீங்கள் அந்த சமயத்தில் நம்ம வாசிக்கிறதுக்கு தப்பு கிடையாது, தப்புன்னு சொல்லலை. ஏன்னா குறப்பு ப்ரொசீஜர் தியரட்டிக்கலாக பார்க்கும்போது இதுதான் கரெக்ட். சரியா? இப்போது மிஸ்ர நடை வாசிக்கிறீங்களா? வாசிப்பீங்களா மிஸ்ர நடை? வாசிக்க பார்க்கலாம் நீங்கள். அவங்களுக்கு மிஸ்ரா நடை ஆயிருக்கா? அவங்களுக்குலாம் மிஸ்ரா நடை சொல்லி கொடுத்துருக்கீங்களா அவங்களுக்குலாம்? சரி சரி, வாச்சினவங்க. தாங்கதத்தின் தத்தின் தாங்கதத்தின் தத்தின் தாங்கதத்தின் தத்தின் தாங்கதத்தின் தக்கிட தக்கதவி தாங்கதத்தின் அந்த மாதிரி வாச்சிடுவாங்க. இப்படி போடுங்க. அந்த அழகு வல்லினம் மெல்லினம் இருக்கணும். ஒரு 6 தடவை தாங்கதத்தீம் தத்தீம் தாங்கதத்தீம் தத்தீம் தாங்கதத்தீம் தத்தீம் தக்கிட்ட தக்கதவி தாங்கதத்தீம் அப்படி வாசிங்க. அதான் 6 டைம்ஸ் வச்சிங்க கணக்கு. 7, 8 வந்து தக்கிட்ட தக்கதவின்னு வாசிடுங்க. தரித்தக்க ஜுணுத்தக்க அது எப்படி வாசிப்பீங்க? நீங்கள் தீல போடுங்க. சாப்பில் இல்லை, அப்படி போடுங்க. அப்படி போடு. நீங்கள் உங்கள் ஃபிங்கரிங்லையும் நீங்கள் போடுங்க, மாற்ற வேண்டாம். நீங்கள் போட்டு காமிங்க, அந்த சொல்லு போட்டு காமிங்க. தரித்தக்க ஜுணு இதுதானே போட்டேன். 2 தீ வரலாம். தீலே கூட வாசிக்கலாம், நம்ம வேண்டாம், தீலே கூட வாசிக்கலாம். தரித்தக்க தக்க ஜொன்னும்
அவ்வளோதான், அதுதான். ப்ராக்டிஸ் பண்ணு. வாசிங்க. அப்போ என்ன பண்ணணும்? தங்கதத்தீம் தத்தீம் தாங்கதத்தீம் தத்தீம் தாங்கதத்தீம் தத்தீம் தரித்தக்க ஜுனுத்தக்க தாங்கதத்தீம் தத்தீம் தாங்கதத்தீம் தரித்தக்க ஜுனுத்தக்க தாங்கதத்தீம் தத்தீம் தரித்தக்க ஜுனுத்தக்க தாங்கதத்தீம் தரித்தக்க ஜுனுத்தக்க தரித்தக்க ஜுனுத்தக்க தகதி விதகிடதாம் தரித்தக்க ஜுனுத்தக்க தகதி விதகிடதாம் தரித்தக்க தகதி விதகிடதாம் தத்தாங்க 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 தத்திங்கண்ணா கதத்திங்கண்ணா கதத்திங்கண்ணா கதா தத்தாங்க 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 தத்திங்கண்ணா கதத்திங்கண்ணா கதத்திங்கண்ணா கதா தத்தாங்க 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 தத்திங்கண்ணா கதத்திங்கட்டா கதத்திங்கட்டாக்க தரித்தக்க வாசிங்க. மிஸ்ர கோர்வை இது நல்லாயிருக்கும். தரித்தக்க ஜுனுத்தக்க தகதி விதகிடதாம். ஒரு விரல் கார்வை எல்லாமே. ஒரு பீட் கார்வை எல்லாத்துக்குமே. சரியா? 1 2 3 4 தகதி விதகிடதா தரித்தக்க ஜுனுத்தக்க தகதி விதகிடதா தத்தாங்க 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 தத்திங்கண்ணாக்க தத்திங்கண்ணாக்க தத்திங்கண்ணாக்கதா தத்தாங்க கரெக்டாக போடணும். நீங்கள் போடுங்க. தத்தாங்க தத்தாங்க தத்தாங்க. நீங்கள் போடுங்க. ஒரு கையில் போடுங்க, தா சேர்க்க வேணாம் இங்கே மட்டும். அது போடுங்க போடுங்க. அதுதான் தத்திங்கண்ணாத்து தத்திங்கண்ணாத்து. அதுதான். சரியா? கோர்வை நல்லாயிருக்கும் அது. நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துட்டு இந்த கோர்வைக்கு வந்துடுங்க. இன்னொரு மெத்தடும் இருக்குது. என்ன பண்ணணுன்னா எப்படியும் வாசிக்கலாம். இன்னும் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். மிஸ் எல்லாம் இந்த மாதிரி கோர்வை இல்லாமல் பிளைனாக. அதாவது அரையாவர்த்தனம் 2 தடவை வாசிக்கிறீங்க இல்லையா? அந்த செகண்ட் டைம் அரையாவர்த்தனத்தில் அங்கேருந்து 3 7 3 தடவை, 2 7 3 தடவை, 1 7 3 தடவை, அப்புறம் 1 7 3 கார்வை, 2 7 3 கார்வை, 3 7. சரியா? தத்தீம் ததீம் தகதீம் ததீம் தத்தீம் ததீம் தகதீம் ததீம் தத்தீம் ததீம் தகதீம் ததி தத்தீம் கணத தத்தீம் கணத தத்தீம் ததீம் தகதீம் ததி தீம் ததீம் தகதீம் ததீம் தத்தீம் ததீம் தகதீம் ததி தத்தீம் கணத தத்தீம் கணத தத்தீம் ததீம் தகதீம் ததி தத்தீம் கணத தத்தீம் கணத தத்தீம் ததீம் தகதீம் ததி தத்தீம் கணத தத்தீம் கணத தத்தீம் கணததா தத்தீம் கணத தத்தீம் கணத தத்தீம் கணததா தத்தீம் கணத தத்தீம் கணத தத்தீம் கணததா தத்திங்கணத ரத்திங்கணததா தத்திங்கணத ரத்திங்கணததா தத்திங்கணத ரத்திங்கணததா தத்திங்கணததா 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 தத்திங்கணததாங்க ரத்திங்கணத ரத்திங்கணததாங்க ரத்திங்கணத ரத்திங்கணத ரத்திங்கணததா. சரியா? பார்த்துக்கிறீங்களா?
எக்ஸ்ட்ராவாக போயிடுச்சு. வாசிங்க வாசின்னு வாங்க. ததியும் தகதியும் ததியும் தத்தி கெட்டது தத்தி கெட்டது தத்தியும் ததியும் தகதியும் ததி தத்தியும் கெட்டது தத்தியும் கெட்டது தத்தியும் கெட்டதுதா தத்தியும் கெட்டது தத்தியும் கெட்டது தத்தியும் கெட்டதுதா தத்தியும் கெட்டது தத்தியும் கெட்டது தத்தியும் கெட்டதுதா தத்தியும் கெட்டது தத்தியும் கெட்டதுதா தத்தியும் கெட்டது தத்தியும் கெட்டதுதா தத்தியும் கெட்டதுதா தத்தியும் கெட்டதுதா தத்தியும் கெட்டதுதா தத்திங் கிடதுதாங்க தத்திங் கிடது தத்திங் கிடதுதாங்க தத்திங் கிடது தத்திங் கிடது தத்திங் கிடதுதான். சரியா? சரி, மோரா வாசிப்பீங்களா நீங்கள்? ஆதிதாளம் மோரா வாசிப்பீங்களா? சரிம்மா, வாசிக்கிறீங்களா? வாசிங்க பார்க்கலாம். 1 2 3 4. ஆயுதாளம் வரைக்கும் தான் ஆயிருக்கேன் உங்களுக்கு. வேறு எதுவும் ஆகலை. அது சரி, ஆகட்டும். ஆயுதாளத்தை தத்தின் தின்னா வாசிப்பீங்க இல்லையா? முதல் பாடம் தத்தின் தின்னா கிடத்த கத்தின் வாசிப்பீங்களா? அது வாசிங்க பார்க்கலாம். முதல் பாடம் தீன் தின்னா நன்னா தீன் அந்த மாதிரி வாசிப்பீங்களா? வாசிங்க. சரிங்க, நீங்கள் வாசிங்க. சரி, அது நீங்கள் அந்த பாடத்தை வாசின்னு வரும்போது கடைசியில் த தின் தின்னா தக்க தின் தின்னா த தின் தின்னா தத்துவம் கிடத்தக்க தக்க தறி கிடத்தக்கன்னு வாசிங்க. திக்கு தக்க தறி கேட்ட தத்துவம் கிடத்தக்க திக்கு தக்க தறி கேட்ட. சரியா? என்ன பண்ணும்? சூப்பர். 2 தடவை வாசிங்க அது. தீன் தின்னா தத்துவம் கிடத்தக்க தக்கதறி கிடத்தக்க நன்னா தீன் தின்னா தத்துவம் கிடத்தக்க தக்கதறி கிடத்தக்க. தத்துவம் கிடத்தக்க தக்கதறி கிடத்தக்க தும் கேட்க தத்துவம் கிடத்தக்க தக்கதறி கிடத்தக்க தும் தத்துவம் கிடத்தக்க தக்கதறி கிடத்தக்க. தத்துவம் கிடத்தக்க தக்கதறி கிடத்தக்க தும் தத்துவம் கிடத்தக்க தக்கதறி கிடத்தக்க தும் தத்துவம் கிடத்தக்க தக்கதறி கிடத்தக்க. தத்துவம் கிடத்தக்க தக்கதறி கிடத்தக்க தும் தத்துவம் கிடத்தக்க தக்கதறி கிடத்தக்க தும் தத்துவம் கிடத்தக்க தக்கதறி கிடத்தக்க தும். சேர்த்து வாசிக்கிறீங்களா? 6 கார்வை 4 கார்வை 2 கார்வை. சரியா? கேட்ட அங்கே கார்வை கிடையாது. 3வது ஸ்டெப்புக்கு கார்வை கிடையாது. ஜாயின் பண்ணி வாசிக்கணும். சரியா? அரையாவது வாசிங்க. தீன் தின்னா தத்துவம் கிடத்தக்க தக்கதறி கிடத்தக்க தக்க தீன் தின்னா தத்துவம் கிடத்தக்க தக்கதறி கிடத்தக்க
தத்துவம் கிடதக தகதரி கிடதகதாம் கேட்ட தத்துவம் கிடதக தகதரி கிடதகதாம் கேட்ட தத்துவம் கிடதக தகதரி கிடதக தத்துவம் கிடதக தகதரி கிடதகதாம் தத்துவம் கிடதக தகதரி தாம் தத்துவம் கிடதக தகதரி கிடதக தத்துவம் கிடதக தகதரி கிடதகதாம் தத்துவம் கிடதக தகதரி கிடதகதாம் தத்துவம் கிடதக தகதரி கிடதகதாம். சரியா? அது ஒன்று. சரி, அப்புறம் இன்னொன்று, இப்போ 8 மாத்திரை சொல்லு இல்லையா? 8 மாத்திரை சொல்லு இல்லையே, 2-3 வெரைட்டி சொல்லலாம். எப்படின்னா த தீன் தீன்னா உங்களுக்கும் நீங்களும் வாசிக்கலாம். இது ஆரம்ப பாடத்தில் வர்றது தான் எல்லாமே. இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக கரெக்டாக பண்ணது இதெல்லாம். அந்த 5-3 எவ்வளோ, 6-2 7-1 அந்த பேஸ் பண்ணி தான் வரும். சரியா? த தீன் தீன்னா தக்க தீன் தீன்னா த தீன் தீன்னா தத்தை கேட்டத்தோம் த க த தீன் தீன்னா தக்க தீன் தீன்னா ந தீன் தீன்னா தத்தை கேட்டத்தோம் த க த தீன் தீன்னா தத்தை கேட்டத்தோம் த க த தீன் தீன்னா தத்தை கேட்டத்தோம் தத்தை கேட்டத்தோம் தத்தை கேட்டத்தோம் த க தும் த க தும் த க தும் தத்தை கேட்டத்தோம் தத்தை கேட்டத்தோம் தத்தை கேட்டத்தோம் த க தும் த க தும் த க தும் தத்தை கேட்டத்தோம் தத்தை கேட்டத்தோம் தத்தை கேட்டத்தோம் தும் தும் த தும் 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 த தும் 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 த தும். பார்த்துக்கிறீங்களா? ம், ரெடி. தின்னா தத்தை கேட்டத்தோம் தத்தை கேட்டத்தோம் தத்தை கேட்டத்தோம் த க தும் த க தும் த க தும் தத்தை கேட்டத்தோம் தத்தை கேட்டத்தோம் தத்தை கேட்டத்தோம் த க தும் த க தும் த க தும் தத்தை கேட்டத்தோம் தத்தை கேட்டத்தோம் தத்தை கேட்டத்தோம் தும் தும் த தும் 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 த தும் 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 த தும். சரி, அந்த ப்ரெசன்டேஷன் தான் நமக்கு முக்கியம். அந்த ப்ரெசன்டேஷன் நம்ம கரெக்டாக கொடுத்தோன்னா அழகாக இருக்கும். அந்த தும் தும் த தும்னு வாசிக்கும் போது அந்த கிரிப்பு வந்துடும் நமக்கு. சரி, அடுத்தது 6-2. சரியா? புரிஞ்சுதா உங்களுக்கெல்லாம்? 6-2 அரையாவது சொல்கிறேன் நான், இல்லை ஃபுல்லாக சொல்லிட்டோமா? த தீன் தீன்னா தத்தி கேட்டத்தோம் தக்க த தீன் தீன்னா தத்தி கேட்டத்தோம் தத்தி கேட்டத்தோம் தத்தி கேட்டத்தோம் தக்க தாக்க தக்க தாம் தக்க தாம் த தீங் கேணத்தோம் த தீங் கேணத்தோம் த தீங் கேணத்தோம் தக்க தாம் தக்க தாம் தக்க தாம் த தீங் கேணத்தோம் த தீங் கேணத்தோம் த தீங் கேணத்தோம் தக்க தாம் தக்க தாம் தக்க தாம். Genato da ding, genato da ding, genato da kataga, da kataga, da kataga. அது கடைசியில் என்ன பண்ணணும்? சாப்பை காட்டி வாசிக்கணும். சரியா? சரி, 7க்கு போகலாமா? 7-1 த தீன் தீன்னா தத் தீங் கேணத்தோம் த த தீன் தீன்னா த தீங் கேணத்தோம் த தீங் கேணத்தோம் த தீங் கேணத்தோம் த தாக த தாக த தாக த தீங் கேணத்தோம் த தீங் கேணத்தோம் த தீங் கேணத்தோம் த தாக த தாக த தாக த தீங் கேணத்தோம் த தீங் கேணத்தோம் த தீங் கேணத்தோம் த தாக த தாக த தாக. ஏன் என்னாச்சு?
இப்படி வரணும். ஒரு மாத்திரை தானே அது. வாசிங்க. ஆரம்ப பாடத்தில் உங்களுக்கு நிறைய வெரைட்டி இப்போ வந்தாச்சு. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரியா? இப்போ சார் சொல்லி கொடுத்தது இது எல்லாம் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் நல்லா. இப்போ மிருதங்கத்தில் வந்து வல்லினம் மெல்லினம் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரே மாதிரி வாசித்தா நல்லா இருக்காது இல்லையா கேட்குறதுக்கு. இப்போ நம்ம வாசிக்கிறது நல்லா இருந்தால் தான் கேட்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் இல்லையா? அது மாதிரி ஷார்ப் பேஸ் அந்த மாதிரி வரணும். எது வாய்ச்சாலும் இப்போ இந்த மாதிரி பேஸு ஷார்ப் வந்தால் நல்லாயிருக்கும். சரியா? அந்த மாதிரி வாசிக்கும் போது நீங்களே பண்ணலாம். அதை சார் சொல்லிக் கொடுக்கணும் இல்லை. அந்த பேசிக் ஷார்ப் தேவை நமக்கு. மருந்து சுதி வாத்தியம். அந்த சுதி வாத்தியத்தில் நம்ம வல்லினம் மெல்லினம் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். சரியா? சரி, இப்போது என்ன வேணும்? பாட்டுக்கு வாசிக்கிறதா? சரி, இப்போது பாட்டு வந்து பாடுறாங்க இல்லையா, இந்த பாட்டு எப்படி வருதுன்னு முதல்ல கவனிக்கணும். இந்த பாட்டு வந்து 2 தள்ளி வரும், 6 தள்ளி வரும், 3 தள்ளி வரும். இந்த மாதிரி யாராவது ஒரு பாட்டுக்கு சாம்பிள் பாடுறதுக்கு இருக்காங்களா? பாட்டுக்கு சும்மா ஒரு பாட்டு இல்லை, நீ பாடுவியா? இப்போ ஏதாவது ஒரு பாட்டு பாடு. சமத்தில் இருந்தாலும் சரி, 2 தள்ளி இருந்தாலும் சரி, எப்படி எடுப்பு எடுக்கணும்னு சொல்கிறேன். Dim dim da tak dim da dim da ta dim da dim da tak don tak dim da dim mi di da ka dim da ta dim mi di da ka dim da dim da takadaradam. இப்போ 6 தள்ளி 1.5 இடம்னா என்ன எப்படி பாட்டு ஏதாவது தெரியுமா? 6 தள்ளி ta dim 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 ta dim ta ta ka dim vi ta ka ju do ta ka ta ki ta dim 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 ta dim dim ta ka dim ta te ki ta ka ta dim dim dim. அந்த இடத்த காட்டிகிட்டே வரணும் நம்ம. அதுக்காக எல்லா இடத்துலையும் காட்ட தேவையில்லை, அந்த இடத்த காட்டணும் நம்ம. இப்போ 2 தள்ளி பாட்டு வரும்போது சமத்துக்கு முடிக்கலாம். 6 தள்ளி வரும்போது 6 தள்ளி தான் எடுக்கணும், நம்ம முடிக்கணும் பாட்டு இல்லையா? இப்போ 4 தள்ளி வர பாட்டு கூட பரவாயில்ல, சமத்தில் முடிக்கலாம், அவங்க எடுத்துப்பாங்க. ஆனால் அந்த 1.5 இட கீர்த்தனை வந்து கரெக்டாக 1.5 இடத்துக்கு முடிக்கணும். அந்த எடுப்பு இப்படி தான் எடுக்கணும். அந்த ஒரு பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வரும் நமக்கு எடுப்பு. ஆமாம் ஆமாம், அந்த எடுப்பு அதுதான் மையம். அதே மாதிரி ஒரு பாட்டோட எக்ஸ்டென்ஷன் தான் தனியாக வரணும். ஒரு பாட்டு பாடி தனியாக ஒருத்தனை விட்றாங்கன்னா அதோட எக்ஸ்டென்ஷன் தான் தனியாக வரணும். அப்போ அந்த பாட்டு இதில் எப்படி விட்டாங்க, நிரவல் சுரம் பாடி அந்த இடத்த காமிச்சுட்டே வரணும் நம்ம. அந்த எக்ஸ்டென்ஷனுங்கிறது அதுதான். தனியாக ஒருத்தன் தனியாக நம்ம வாசிக்கிறதுக்கு இல்லை, அந்த பாட்டோட எக்ஸ்டென்ஷன் தான் இது. அதனால் அந்த பாட்டை வந்து அப்பப்போ நம்ம கரெக்டாக அந்த முடிக்கும்போது அந்த பாட்டை எடுத்து கொடுத்துன்னு வரணும். அவங்க எடுக்க மாட்டாங்க, நம்ம எடுத்து காமிக்கணும். புரிஞ்சுதா? இது வந்து நான் சொல்லலை, உமையாள்புரம் சிவராமன் தான் அவரும் அதுதான் சொல்லுவார். ஒரு பாட்டோட எக்ஸ்டென்ஷன் தான் சொல்லுவார், தனியாக வரதணும்.
நம்ம தனியாக வாசிக்கிறது இல்லை, அந்த பாட்டு பாடி நரவல் சுரம் பாடி விடும்போது அதோட எக்ஸ்டென்ஷன் தனியாக வரும். அவர் சொல்லுவார், குருநாதர் சொல்கிறது தான் சொல்கிறேன் நான். சரியா? அதனால் பாட்டுக்கு வாசிக்க அனுபவத்தில் வரும். தம்பி நீங்களாம் நல்லா வாசிக்கிறீங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா இருக்குது வாசிக்கிறது. சந்தேகம் இருக்குது, சந்தேகம் வந்து குருநாதர்கிட்ட கேட்டுங்க. இந்த ஃபிங்கரிங் சந்தேகம் இருக்குது உங்களுக்கு. இப்போ நான் ஃபிங்கரிங் சொன்னால் நீங்கள் குழம்பி போயிடுவீங்க. நான் சொல்லக்கூடாது, இப்போது குருநாதர் தான் சொல்லணும், ஃபிங்கரிங் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு செட்டப்பாக போயிட்டு இருக்கும்போது பிளான் சொல்லலாம், கணக்கு சொல்லலாம் நான் நிறைய. ஆனால் நீங்கள் கற்றுக்கும் போது நான் இன்றைக்கி சொல்லுவேன், நான் போயிடுவேன், அப்புறம் நீங்கள் குழம்பி நிற்பீங்க நீங்கள் இங்கே. அதனால் குருநாதர்கிட்ட தான் கற்றுக்கணும். நீங்கள் என்ன கணக்கு எப்படி வாசிக்கணும்னு நான் சொல்கிறேன், என்ன வேணாலும் நான் சொல்கிறேன். இப்போது இடத்துக்கு வாசிக்கணும், 2 தள்ளி கோர்வை வாசிக்கணும் தெரியுமா? என்ன கணக்கு தெரியுமா? இப்போ 2 தள்ளி விட்டாங்கன்னா எப்படி வாசிப்பேன்? ஆயுதால் ஒரு கடை 2 தள்ளி, முன்னுக்கு 2 கழிச்சா புரியல. இடத்துக்கு 2 கழிச்சு அப்படி வாசிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த காலத்தில் பெரியவங்களாம் அப்படி தான் பண்ணாங்க. ஆனால் தாளம் போடுற சிரமம் பாடுறவங்களுக்கு. அப்போ இல்லை, இப்போது நல்லா பாடலாம். ஆனால் அந்த சமத்துலேருந்து எடுத்து இடத்துக்கு வர்றோம் 3rd டைம், அதுதான் கணக்கு. அப்போது 2 மாத்திரைன்னு சொல்லும்போது நீங்களும் கேட்டுங்க, எல்லாம் வாசிக்கிறீங்க, நீங்களாம் தெரிஞ்சுங்க, நீங்களும் தெரிஞ்சுக்கணும். கணக்கு தெரிஞ்சு வச்சுட்டு அப்புறம் அது வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கூர்வை சம்மந்தமாக தான் பேசுகிறேன் நான். அதாவது ஆதி தாளத்தில் ஒரு கலையில் 1/2 அக்ஷரம் தள்ளி, 1/2 அக்ஷரம்னா எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை. சரியா? அந்த 2 மாத்திரை தள்ளி சமத்தில் நம்ம எடுக்கணும். 3 தடவை கோர்வை வாசித்த பிறகு 3ஆவதோட முடியும் போது அந்த 1/2 அக்ஷரத்துக்கு தள்ளி வரும். அது கணக்கு. அந்த கணக்கு பண்ணி கரெக்டாக செட் பண்ணுறது தான் நம்ம. இப்போது 2 தள்ளின்னு சொல்லும்போது 32 + 2 எவ்வளோ ஆச்சு? 34. 3ஆல் வகுத்தா எவ்வளோ ஆகுது? மீதி வரக்கூடாது. 3ஆல் எதுக்காக வகுக்கிறோம்? நம்ம கோர்வை 3 தடவை வாசிக்கிறதுனால 3ஆல் வகுக்கிறோம். சரியா? அப்போது 32, 34ஓட இன்னொரு 32 சேர்த்தா 66. 66 3ஆல் வகுத்தா 22 வரும். 22 தான் ஆன்சர். 3 தடவை 22 நீங்கள் வாசிச்சிங்கன்னா 2 தள்ளி வந்துடும். தத்தி கீட்டத்தம் தாம், தத்தி கீட்டத்தம் தாம், தத்தி கீட்டத்தம், தத்தி கீட்டத்தம் தாம், தத்தி கீட்டத்தம் தாம், தத்தி கீட்டத்தம், தத்தி கீட்டத்தம் தாம், தத்தி கீட்டத்தம் தாம், தத்தி கீட்டத்தம் தத்தோம் தத்தோம் தாம் தக்க ஜொன்னு தத்தின தாம் தத்தின தாம் தத்தின தாம். சரியா? சரி, இது பேசிக் கணக்கு. இது உங்களுக்கு சொன்னது இப்போ பேசிக். இது பேசிக் தெரிஞ்சால் தான் அடுத்தது போக முடியும். நம்ம இப்போ 32ஓட 2 சேர்த்தோம், 34 வகுப்பாடில் அதை மீதி வருது. மீதி வராமல் வரணும் நமக்கு. அப்போ 64 + 2 66, 3ஆல் வகுத்தா 22. இது கணக்கு. சரி, அடுத்தபடியாக ஆதி தாளத்தில் முதல் 1 தள்ளி கண்டுபிடிங்க. ஒரு மாத்திரை தள்ளிக்கு கண்டுபிடிக்கணும். நம்ம ஆதி தாளத்தில் ஒரு மாத்திரை தள்ளி கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா அடுத்தது ஈஸி நமக்கு. இப்போ 32 + 1 33, 3ஆல் வகுத்தா 11. 11 காமன் நம்பர், பேக்கெட்டில் வச்சுக்கிங்க. இப்போ 2 தள்ளி வருது. 11 × 2 வந்தாச்சா? 3 தள்ளி 11 × 3 வந்தாச்சா? 3 தடவை வாச்சா 3 தள்ளி வந்துடுமா? 4 தள்ளி 11 × 4 11 × 6 வந்தாச்சா? 11ங்கிறது காமன் நம்பர் ஆதி தாளத்துக்கு, அது ஞாபகம் வச்சுங்க. 11ங்கிறது காமன் நம்பர். நீங்கள் அநாகதம் என்ன எடுப்பு விட்டாலும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஆன்சர் வந்துடும். சரியா? முதல்ல 1 தள்ளி கண்டுபிடிக்கணும். 32 + 1 போது 33. 33 3ஆல் வகுத்தா 11. 11ங்கிறது காமன் நம்பராக நம்ம கையில் வச்சுக்கணும். இப்போ 2 தள்ளி விட்றாங்கன்னா 11 × 2 22. 2 தள்ளிக்கு 3 22 66.
இல்லையா? 64 சமம் நமக்கு. 2 எக்ஸ்ட்ராவாக இருக்கா? வந்தாச்சா? இப்போ 3 தள்ளி 11 × 3ன்னா 33. 3 33 என்னாச்சு? 99. 96 சமம். 3 வந்தாச்சா? 4 தள்ளி 11 × 4 44. 3 44 120 132 128 சமம் நமக்கு. ஓகேவா? 6 தள்ளி 11 × 6 66. எப்போதுமே இன்னொன்று சொல்கிறேன், இப்போ இடம் வருது இல்லையா? இடம் வந்து 3ஆல் வகுப்பட்டால் அதிலே முடிச்சிடணும் நம்ம வேலையை. 3 தள்ளி வருது இல்லையா? 3ஆல் வகுத்தா என்ன வருது? 1 ஆன்சர் முடிஞ்சு போச்சு. 6 தள்ளி 6 3ஆல் வகுத்தா அங்கேயே முடிச்சிடணும். இவ்வளோ தூரம் போக தேவையில்லை நம்ம. அவ்வளோதான், சமத்தில் எடுத்து அங்கே வந்துடும். ஆனால் 11ங்கிறது எல்லாத்துக்குமே பண்ணலாம். 11 பெருசாக நீங்கள் பண்ணணுன்னா வரேன். இப்போது எத்தனை ஆவர்த்தனத்துக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை அக்ஷரத்துக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் பெருசாக எப்படி பண்ணணுன்னு சொல்கிறேன். இப்போது 32 + 22 எவ்வளோ ஆச்சு? 54க்கு ஒரு பண்ணலாம். பண்ணால் இடத்துக்கு வந்துடும். இந்த 22 சேர்த்துட்டே வரணும். எத்தனை ஆவர்த்தனம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? 22 ஒரு தடவை சேர்த்தாச்சுன்னா 3 தடவை வச்சா இடத்துக்கு வந்துடும். 64 + 22 86. 96 + 22 118. இந்த மாதிரி ப்ளஸ் பண்ணிகிட்டே போகலாம். நீங்கள் உங்களுக்கு எத்தனை ஆவர்த்தனம் பண்ணணும்னு எண்ணம் வருதோ அந்த அத்தனை ஆவர்த்தத்துக்கு 22 சேர்த்துக்கணும். நீங்கள் சேர்த்துட்டா 2 தள்ளி வந்துடும். பெருசு 1 தள்ளிக்கு தான் சொல்லிட்டேன். 11 ஆன்சர் வந்தாச்சு. 3 11 எவ்வளோ ஆச்சு? பண்ணலாம் தாராளமாக. 64 + 1 தள்ளிக்கு இந்த 11 தான் ஆன்சர். 32 + 11 43 தடவை ஆச்சு. எவ்வளோ ஆச்சு? 129. 3 தடவை கூட்டினா எவ்வளோ ஆகுது? அதுக்கு தான் அந்த 1 தள்ளி கண்டுபிடிக்கணும்னு சொன்னது. 1லேருந்து வரும். 1 2 3 4 6 அப்படி வந்துடும். 11 காமன் நம்பர்னு சொன்னது அதுதான். சரியா? அப்போது இதில் திரிகால கோர்வையும் இருக்குது. திரிகால கோர்வை 2 தள்ளி வாசிக்கிறது திரிகால கோர்வை. அது வேறு கணக்கு. அது வேறு. இது அநாகத கோர்வை சமகால கோர்வை வாசிக்கிறது இது. சரியா? இப்போ மிஸ்ர ஜாப்பு ரூபதாழ்த்தது வராது. நம்ம எப்படி கணக்கு போட்டாலும் ரூபதாழ்த்தில் டிவைட் ஆகாது. சரியா? மிஸ்ர ஜாப்பு 14 இல்லையா? 14ஓட நான் என்ன சொல்லியிருக்கேன்? முதல்ல 1 தள்ளி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 14ஓட என்ன கூட்டணும்? 1 கூட்டினா 15. 15 3ஆல் வகுத்தா 5. 5 தான் காமன் நம்பர். இப்போ மிஸ்ர ஜாப்பில் 2 தள்ளினும் போது I2 10. 3 10 எவ்வளோ ஆச்சு? 28 சமம். வந்தாச்சா? இப்போ 4 தள்ளி I4 20. 3 20. அது 4 தள்ளி அந்த 5ஓட 4 பெருக்கணும் இல்லையா? எவ்வளோ ஆச்சு? 20. 3 20 60. 56 சமம். மிஸ்ர ஜாப்பு கிளியர் ஆச்சா? கண்ட ஜாப்பு அடுத்தது. கண்ட ஜாப்பு வந்து 20. 10 டிவைட் ஆகாது. அதனால் 20 எடுத்துக்கிறோம். 20ஓட 1 சேர்த்துக்கணும். 21. 3ஆல் வகுத்தா 7. 7 காமன் நம்பர். அப்போது 2 தள்ளினும் போது 7 2 14. 3 14 42. 40 சமம். 4 தள்ளி 7 4 28. 3 28 என்னாச்சு? 80 சமம். 4 தள்ளி வந்தாச்சா? இதுதான் அநாகத எடுப்புக்கு கணக்கு பண்ணுறது. ஆயுதாளத்துக்கு 11 காமன் நம்பர். மிஸ்ர ஜாப்புக்கு
மிஸ்ர ஜாப்புக்கு என்ன? 5 சொன்னோம். கண்ட ஜாப்புக்கு 7. இந்த காமன் நம்பர் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா ஒன்று தள்ளி கண்டுபிடிச்சது தான் இது நம்பர். இதை ஞாபகம் வச்சுங்க. ஞாபகம் வச்சுட்டா ஈஸியாக நம்ம கணக்கு பண்ணிட்டு போயிடலாம். சரியா? இப்போது அரை இடத்துக்கு உங்களுக்கு திரிகால கோர்வை ஒன்று சொல்லித்தரேன். எப்படி கணக்குன்னு நான் சொல்லிடுறேன். திரிகாலம் சொல்லும்போது சதுஸ்ரம் ஒரு தடவை, திஸ்ரம் 2 தடவை, சதுஸ்ரம் மேல் காலம் 3 தடவை. அப்போது சதுஸ்ரம் மேல் காலம் வரும்போது அரை அக்ஷரம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கணும். திஸ்ரம்னு சொன்னாலே 3 வந்தாலே திஸ்ரம் வந்துடும். அப்போது 3 + அரை 3.5 அக்ஷரம். அந்த 3.5 அக்ஷரத்தை 3 தடவை கோர்வை வாசிக்கணும் இல்லையா? 3.5 × 3 எவ்வளோ ஆச்சு? 3.5 × 3 10.5. சரியா? அந்த 10.5 வந்த ஆன்சரை வந்து இடம் 2 இல்லையா? 10.5 × 2 21 அக்ஷரம். 21 அக்ஷரத்துக்கு ஒரு கோர்வை செஞ்சால் இந்த மாதிரி நான் சொல்கிறது படி வாச்சா வரும். கோர்வையும் நான் சொல்கிறேன். த கிட்ட தக்க தின் தின் த தும். தத்தி கிட்டக்கும் தத்த கிட்ட தக்க தின் தின் த தும் கிட்ட. தத்தி கிட்டத்தும் த கிட்ட தக்க தின் தின் த தும் கிட்ட. தத்தி கிட்டத்தும் தத்தி கிட்டத்தும் தத்தி கிட்டத்தும் த கிட்ட தக்க தின் தின் த தும். ததி கிட்டக்கு தத்த கிட்ட தக்க தின் தின் த தும். ததி கிட்டக்கு த கிட்ட தக்க தின் தின் த தும். ததி கிட்டத்து ததி கிட்டத்து ததி கிட்டத்து த கிட்ட தக்க தின் தின் த தும். ததி கிட்டத்து தத கிட்ட தக்க தின் தின் த தும். ததி கிட்டக்கு த கிட்ட தக்க தின் தின் த தும் கிட்ட. ததி கிட்டக்கு ததி கிட்டக்கு ததி தக்கிடத்தக்க தின் தின் த தாங். ததி கிடக்கு தத கிடத்தக்க தின் தின் த தாங். ததி கிடக்கு த கிடத்தக்க தின் தின் த தாங். ததி கிடக்கு ததி கிடக்கு ததி கிடக்கு த கிடத்தக்க தின் தின் த தாங். ததி கிடக்கு தத கிடத்தக்க தின் தின் த தாங். ததி கிடக்கு த கிடத்தக்க தின் தின் த தாங். ததி கிடக்கு ததி கிடக்கு ததி கிடக்கு த கிடத்தக்க தின் தின் த தாங். ததி கிடக்கு தத கிடத்தக்க தின் தின் த தாங். ததி கிடக்கு த கிடத்தக்க தின் தின் த தாங். ததி கிடக்கு ததி கிடக்கு ததி கிடக்கு தத்தோம் தத்தோம் தா. சரியா? வாசிக்கிறீங்களா? தாக்கிடத்தக்க தின் தின் த எப்படி போடுவீங்க? தத்தா கிட்டத்தக்க தின் தின் த. அப்படி போடுங்க. உங்கள் கைவாக்கு எப்படியோ அப்படி போடுங்க. சரியா? அந்த இடத்த விடக்கூடாது. தாம்னு முடிக்கக்கூடாது. தத்தோம் தத்தம். அப்போ தான் அந்த பாட்டு கரெக்டாக இருக்கும். சரியா? புரிஞ்சுதப்போ? 3.5 × 3 10.5. இடம் 2. 10.5 × 2 21. 21 அக்ஷரத்துக்கு கோர்வை செஞ்சால் இந்த கோர்வையை கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி கிடையாது. திரிகாலங்கிறது ஆக்சுவலாக வந்து சதுஸ்ரம் தான். 1ஆம் காலம் 2ஆம் காலம் 3ஆம் காலம் அதுதான் திரிகாலம். அப்புறம் இந்த மாடர்ன் இது வர வர என்னாச்சு, இப்போ சமத்துலேருந்து இடத்துக்கு வாசிக்கிறோமே அதுவே மாடர்ன் இது தான். எல்லாமே டெவலப் ஆகுறது இல்லையா? இப்போ எல்லாமே டெவலப் ஆகும்போது நம்மளது டெவலப் ஆகணும்ல. நம்ம இடத்துக்கு வாசிக்கிறது போய் சமத்துலேருந்து இடத்துக்கு வாசிக்கிறது வந்தது. அப்போ திரிகாலங்கிறது சதுஸ்ரம் திஸ்ரம் சதுஸ்ரம் மேல் காலம் வந்தது. அப்போ அப்படி தான் வாசிக்கிறாங்க எல்லாருமே. இப்போ இருக்கிற ட்ரெண்டு எது
அரைங்கிறது சதுசு மேல்காலம் வாசிக்கிறீங்களா எப்படி வாசிக்கிறீங்க? துரித காலம் வாசிக்கிறீங்களே அதுக்கு தான் அரை அக்ஷரம். அது 3 வந்தால் திஸ்ரம் வந்துடும். அரை சேர்த்தா சதுசுரம் மேல் காலத்துக்கு கணக்கு கரெக்டாக வரும். 3.5 அதுதான் அந்த திரிகாலத்துக்கு 2 தள்ளிக்கு அந்த மாதிரி கணக்கு பண்ணால் தான் வரும். 3ங்கிறது திஸ்ரம் வந்தாலே வந்துடும். அரை அக்ஷரத்துக்கு சதுசுரம் மேல் காலம் வாசிக்கிறது அரை அக்ஷரம் சேர்க்குறோம். சேர்க்கும்போது 3 × 3ன்னு வருது. சதுசுரம் மேல் காலத்துக்கு அரை அக்ஷரம். ஏன்னா நம்ம 3 மாத்திரம் கணக்கு பண்ணால் சதுசுரம் திஸ்ரம் தான் வாசிக்க முடியும். அரை அக்ஷரம் சேர்த்தா தான் சதுசுரம் மேல் காலம் வாசிக்க முடியும். இப்போ ஆயுதத்தில் ரெட்டைக்கால இருக்கு இல்லையா, 2 ஆவரணத்துக்கு 2ஆவது கோர்வை திஸ்ரம் எவ்வளோ டைம் வாசிப்பீங்க நீங்கள்? ஒரு டயத்தில் வந்துடுமா திஸ்ரம்? ஆயுதத்தில் 2 ஆவர்த்தன கோர்வை இருக்குது. 2 ஆவர்த்தன கோர்வை திஸ்ரம் பண்ணி வாசிக்க முடியுமா? ரெண்டாவதும் கோர்வையை திஸ்ரம் பண்ணி வாசிக்க முடியுமா? முடியும். 3 தடவை திஸ்ரம் வாசிக்கணும். அதுக்கப்புறம் சதுசுரம் மேல் காலம் வாசிக்கணும். புரிஞ்சுதா? வரும் 3 தடவை வாசிக்கணும். ஆமாம். மத்தியம காலத்தில் தான் வாசிக்கணும். அதனால் 3 தடவை வாசி சதுசுரம் மேல் காலம் வாசித்தா தான் வரும். அது சுற்றின்னு வரும் அது நிறைய. அதனால் அந்த அரை அக்ஷரங்கிறது அந்த மேல் காலத்துக்கு தான் அரை அக்ஷரம் சேர்க்குறதாங்க. தேவையில்லை. அதாவது இப்போது மத்தியம காலத்துக்கு தான் கோர்வையை செட் பண்ணுறோம் 21 அக்ஷரத்துக்கு. அந்த மத்தியம காலத்துலேருந்து தான் திஸ்ரம் பண்ணுறோம், சதுசுரம் மேல் காலம் போகிறோம். ஆமாம். சரியா? புரிஞ்சுதா? சரி, இது தெரிஞ்சுங்க, ஞாபகம் வச்சுங்க. ஞாபகம் வச்சுன்னு நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் இதை. இன்னும் வேணுமா? ஏதாவது வேணுமா? இன்னும் எதாவது வேணுமா? இன்னும் வேறு ஏதாவது வேறு என்ன வேணும் சொல்லுங்கள். வேறு என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாம் நீங்கள். ரூபதாளத்தில் ஒரு 2 தள்ளிக்கு சொல்கிறேன். 2 தடவை கண்டகதி, 1 தடவை சதுசுரம். சரியா? கோர்வை வந்து தத்தி த கதின தாக, தி த கதின தாக, த கதின தாக, த தி கி த தும், தத்தி கிட்ட தும், தத்தி கிட்ட தும், தத்தி கிட்ட தும், தத்தி கிட்ட கிட்ட தின் கிட்ட தின், தத்தி த கதின தா, தி த கதின தா, த கதின தா, த தி கி த தும், தத்தி கிட்ட தும், தத்தி கிட்ட தும், தத்தி கிட்ட தும், தத்தி கிட்ட தும், தத்தி த கதின தா, தி த கதின தா, த கதின தா, த தி கி த தும், தத்தி கிட்ட தும், தத்தி கிட்ட தும், தத்தி கிட்ட தும், தத்தி கிட்ட தும், தத்தி த கதின தா, தி த கதின தா, த கதின தா, த தி கி த தும், தத்தி கிட்ட தும், தத்தி கிட்ட தும், தத்தி கிட்ட தும், தத்தி கிட்ட தும், தத்தும் தத்தும் தத்தும். வந்துதா? இது 70 மாத்திரை. அப்போ எத்தனை அக்ஷரம் ஆச்சு? 70 மாத்திரம்னா எத்தனை அக்ஷரம்? அதாவது இன்னொன்று சொல்கிறேன். அக்ஷரம் கேட்டு மாத்திரை கேட்டால் இன்ட்டு பண்ணணும். மாத்திரை கேட்டும் அக்ஷரம் கேட்டால் by 4. பதினஞ்சரை வருமா? 15 வருமா? ஆ 10 அக்ஷரம் எவ்வளோ ஆச்சு?
7 அஷ்டத்துக்கு ஆறா இருக்குது. அப்போது 17.5 இல்லையா? வந்துட்டாங்க போல இருக்கு. என்னம்மா வந்துட்டேன், போங்க. குடம் எடுத்துன்னு போயிடுங்க. சவுண்டு நல்லா இருக்கு சவுண்டு சூப்பராக இருக்குது. முதல்ல இங்கே இப்படி தான் இருக்கும் வைக்கணும். ஷார்ப்பு ரொம்ப வச்சுட்டு அது என்னமோ இந்த தட்டு தாம்பால் தட்டுற மாதிரி இருக்கும். ஆமாம். தொப்பி நல்லா இருக்கு. அது இறக்கிக்கோ. என்ன புரிஞ்சுதா உங்களுக்கு? அந்த 5-3 சொன்னேன், அதுவும் ஞாபகம் வச்சுங்க. 6-2 அப்புறம் அவங்களுக்கும் சொல்லியிருக்கேன். மறந்து போச்சுன்னா அவங்களும் சொல்லுவாங்க உங்களுக்கு. சரியா? லெஃப்ட்டு வாசிக்கிறீங்க, நல்லா வாசிங்க. நான் எப்படி ரைட்டில் வாசிக்கிறேன்? நான் எதில் வாசிக்கிறேன்? நானும் நீங்களும் ஒன்று. ரொம்ப சந்தோஷம், நல்லா வாசிக்கிறாங்க. நல்லா தயார் பண்ணியிருக்கீங்க. மேலே உங்கள் இது பணி நடக்கணும். இவ்வளோ தூரத்துலேருந்து வராங்க பிள்ளைகள்லாம், ரொம்ப சந்தோஷம். அது வர்றது தான் பெரிய விஷயம். வந்து கற்றுக்குறாங்கல்ல, அதுக்கு உண்டான பலன் உங்களுக்கு கரெக்டாக குருநாதர் கொடுத்துருக்காரு, நல்லா சொல்லி கொடுத்துருக்காரு. நல்லா சாதகம் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா வாசிப்பீங்க. நல்லா வருங்கால மிருதங்க வித்வான்கள் நீங்களாம். சரியா? இப்போ படிப்பும் இருக்கும், படிப்பு வச்சுன்னு அதுலேயும் மிருதங்கமாக ஒரு 1/2 மணி நேரமாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1 ஹவர் பண்ணால் சந்தோஷம், 1/2 மணி நேரமாவது பண்ணுங்கள். சரியா? பண்ணிங்கன்னா நல்லா வாசிக்கலாம். ஓகே, வாங்க எல்லாம் வாங்க.